ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அன்பு ஃப்ளாக்ஸ் அன்பு செலியன் அஃபிஷியல். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அன்பு செலியன் அஃபிஷியல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா மாமன் படம் பார்க்க தேட்டர் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன முடி கேட்குறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? அதான் தியேட்டரு. வன்சிகா மட்டும் காணும்பா. ஹாய் மக்களே, மாமன் படம் பார்க்க தேட்டருக்குள்ள ஹாய் மக்களே, நாங்க மாமன் படம் வந்துட்டோம். படம் பார்க்க தேட்டருக்குள்ள வந்து நிற்கிறோம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது கடைசியா ரிவ்யூ சொல்றோம். பாய் பாய். வீட்டிலேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து சேர்த்துக்குள்ளே எவ்வளோடா போராட்டன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியாக தேட்டர்கிட்ட வந்து நின்று பார்த்தா தானே தெரியுது அங்கே எங்களை தவிர வேறு யாருமே இன்னும் வரலன்றது. சண்டே அதுவுமா கண்டிப்பாக ஃபுல் கூட்டமாக இருக்கும், நம்ம முன்னாடியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தால் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் கூட வரவே இல்லையே. தான் சொல்லுவாங்களா, ஒரு காக்கா கூட இல்லைன்ட்டு. அப்படி தாங்க தேட்டர் மையான காட்சி அளிச்சது. டிக்கெட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார இவங்க பண்ண சேட்டைங்களை பாருங்களேன். நாங்களாம் வெளியே இருந்தோம், சரி உள்ளே போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவங்க உள்ளே பூந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்களாம், விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஒரு ஓரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு தள்ளிட்டு நாங்களும் வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்கு 6 பேர் சேர்ந்து போய் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எல்லாரும் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்து இந்த சீட்டு உனக்கு அந்த சீட்டு எனக்குன்னு சொல்லி இடம் பிடிச்சி உட்காரத்துக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சுங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. இதான் ஆளே இல்லாத தேட்டரில் ஃபஸ்ட்டே நாங்கள் சீட்டெல்லாம் இதுதான் உனக்கு அதுதான் எனக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுட்டு தான் வெளியே வந்து நின்றோம். எங்களை கேட்கத்தான் அப்போ யாருமே இல்லையே. நாங்கள் வந்து உக்காந்த பின்னாடி தான் ஒருத்தராக வரவே ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒரு செல்ஃபியாக வீடியோ எடுத்துகிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழித்து படம் பார்க்க வந்துருக்குறோமே, கெத்தாக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு டைட்டிலுக்காக ரொம்ப நேரம் வெயிட். இன்ட்ரோடக்ஷன் போட்டாச்சு, டைட்டில் போட்டாச்சு. இந்த டைட்டிலுக்காக தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க மாமன் டைட்டில். அருமையான படம் தான். என்னடா ஸ்டார்டிங்லேயே ஸ்நாக்ஸோடு நிற்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. படம் போட்டு இன்டர்வல் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க வெளியவே வந்தோம். வயிறு வேறு கொஞ்சம் எனக்கு சவுண்ட் போட ஆரம்பிச்சிச்சா, குழந்தைங்கள வேறு கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா. ஆனால் ஒன்றுங்க, தேட்டருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குறதுக்கு கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோடா கூட்டம். ரொம்ப நேரம் நின்று வாங்கி ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஐஸ்கிரீமும் ப்ளஸ் பாப்கார்ன் மட்டும்தாங்க வாங்கியிருந்தோம். அதுவே போதுமானதாக இருந்தது. ஓகே, அதே குழந்தைங்களுக்கு அதுவே கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால வாங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்கும்போது தான் பார்த்தா என் மகன் அங்கே இல்லைன்றதே ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. திரும்பி பார்த்தா இந்தாட்ட அவன் மட்டும் தனியாக நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆக்சுவலாக அந்த ஐஸ்கிரீம் அவங்க அத்தைக்கு வாங்கினது.
அவன் எடுத்துக்கிட்டதுனால சாப்பிட்ட பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்களுக்கு பாப்கார்ன் கொடுத்து சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மறுபடியும் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்டர்வலுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் அவ்வளோதாங்க. படம் ஓவர். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள்.